பாபநாசம் தாலுகா கணபதி கிரகாரம் சுத்தி உள்ள ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல நேத்து நேத்து மாலை வந்து ஒரு கடுமையான சூறாவளி காத்து அடிச்சுது. ஸோ இந்த கணபதி கிரகாரத்தை சுத்தி உள்ள பட்டுக்குடி, கணபதி கிரகாரம், மணலூர், தேவன்குடி, வீரமாங்குடி, ஈச்சங்குடி, சோமேஸ்வரபுரம், இலுப்பக்குறை, மாகாளிபுரம், கிருஷ்ணாபுரம், உள்ளிக்கடை, இளங்கார்குடி ஆகிய எல்லா கிராமங்களும் வாழை விவசாயம் தான் அதிகமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வாழை விவசாயம் ஒரு வருஷமும் இந்த கோடை நேரத்தில் சித்திரை வைகாசி மாசத்துல தான் இந்த வாழைத்தார் வந்து எங்களுக்கு வெட்டுற சீசன் இது. ஸோ இந்த தார் வந்து முதிர்ச்சி அடைஞ்சும் அடையாமலும் இருக்கு. இன்னும் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள வெட்ட வேண்டிய தார் எல்லாமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ஏக்கருக்கு மேல இந்த பகுதியில வாழை விவசாயத்தை நம்பி தான் நாங்க இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் அந்த அக்டோபர் நவம்பர் மாசத்துல பெய்யக்கூடிய மழையில கணிசமா பாதிப்பு ஏற்படும். ஆனா இந்த வருஷம் ஒரு 2-3 வருஷமாவே கோடை மழையில எதிர்பாராம ஏற்படக்கூடிய அந்த சூறாவளி காத்துல கடுமையா காத்தடிச்சு எங்க பகுதி வந்து பயங்கரமான ஒரு சேதத்துக்குள்ளாக்குது. நேத்து பெய்ஞ்ச மழையிலையும் அந்த காத்துலையும் சுமார் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட வாழை வந்து முற்றிலும் தரைமட்டமாயிடுச்சு. குறிப்பா ரஸ்தாலி, பூவன், செவ்வாழை, இந்த மாதிரி முந்தன், இந்த மாதிரி ரகங்கள் வந்து இந்த சீசன்ல நாங்க பயிரிடுவோம். ஸோ வெட்டுக்கு கைக்கு வர நேரத்துல எல்லா வாழையும் சுத்தமா வந்து மரத்துல காத்துல வந்து முறிஞ்சிருச்சு. ஸோ முறிஞ்சதை வந்து நாங்க ரொம்ப விளைச்சல் கம்மியா இருக்கிறதுனால இதை மார்க்கெட்டுக்கு அனுப்பவும் முடியல. அப்படி அனுப்புனாலும் விவசாயிகள் வந்து விரும்பி அந்த வாழைத்தாரை வந்து வாங்குறது இல்லை, ரொம்ப விலை வீழ்ச்சியா போகும். அதே மாதிரி இந்த வாழையை வந்து விவசாயம் பண்றதுக்கு ஏக்கருக்கு எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகுது. ஒவ்வொருத்தரும் பல கனவுகளோட தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட குழந்தைங்களோட படிப்புக்காகவும் குடும்ப சுக நிகழ்ச்சியவும் இந்த வாழைத்தாரை வெட்டி அதுலேருந்து வரக்கூடிய வருவாயை நம்பிதான் நாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாத்துலயும் எங்க கனவுல எல்லாத்துலயுமே மண்ணள்ளி போட்டாங்க இந்த காத்து அடிச்சு. ஸோ இந்த பாதிப்புல இருந்து நாங்க மீண்டு வரதே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வாழையோட அந்த பாதிச்ச வாழை மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி திரும்ப நாங்க அடுத்த பயிர் எப்படி பண்றதுன்னு தெரியல. ஏற்கனவே பயிர் பண்றது எல்லாமே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லையும் கடன் வாங்கி வீட்டில் உள்ள நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சுதான் நாங்கள் இந்த விவசாயம் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணோம். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து இப்போ இழந்துட்டோம். இந்த காற்று வந்து அடிச்சு எங்களோட டோட்டல் விவசாயம் இந்த வாழை விவசாயத்தை எல்லாத்தையுமே சீரழிச்சிடுச்சு. ஸோ குறிப்பாக வந்து எங்களுக்கு இந்த 50,000க்கும் மேலே உள்ள வாழைக்கு ஒரு வாழைக்கு நாங்கள் 200 ரூபா செலவு பண்ணி அந்த வாழை மார்க்கெட்டுக்கு நல்லா முத்தி எடுத்துட்டு போறப்ப ஒரு 300 ரூபா வரைக்கும் எங்களுக்கு விலை கிடைக்கும். அது எங்கள் குடும்பத்துக்கு வாழ்வாதாரமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பாதிச்சதுனால எங்களோட விவசாயிகளோட எதிர்காலமே ரொம்ப கேள்விக்குறியாயிடுச்சு. அடுத்து நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு எல்லாருமே ஒரு நிர்கதியா நிற்கிறோம். ஸோ உடனடியா அரசாங்கம் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நேத்து 4 மணிக்கு மேல அடிச்ச காத்துக்கு அப்புறம் நாங்க தகவல் சொல்லியும் இது வரைக்கும் எந்த அதிகாரியும் ஃபீல்டை வந்து இன்னும் பார்க்கல. உடனடியா அந்த ஃபீல்டை வந்து பார்த்து ஆய்வு செஞ்சு உடனடியா வந்து அதுவும் குறிப்பா நம்ம வேளாண் துறை அமைச்சர் வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க, அவங்க நம்மளோட மாவட்டத்திலே இந்த அளவுக்கு பெரிய